வணக்கம் மக்களே. ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் மொத்த சோழியை முடிச்சுட்டு போயிட்டான். நான் ஸ்கேன் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க ஃபேமிலி. ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணவே இல்லை ஃபேமிலி. என்ன ஸோ அவனை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது கொடுவை அன்பு அப்படின்றது அந்த பையனோட ஐடி. அவனோட மெயின் வேலையை பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் கொடுக்குற டாஸ்க்கு பண்ணி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறது அவனோட வேலையை வச்சுருந்துருக்கான். அப்பப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்ட் டைம் ஜாப் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல். ஸோ அவங்களும் டிஎம் பண்ணியிருக்காங்க, ஜிபே பண்ணியிருக்காங்க. அந்த பணம் ரிட்டர்ன் வரல. இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கார் வாங்கும்போது தான் வந்து இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது. எப்படி இந்த சின்ன பையனால் இவ்வளோ அமௌண்ட் வந்து ரெடி பண்ண முடிஞ்சது, ஏன் எப்படி என்னன்னு கண்டுபிடிக்கிறப்ப தான் வந்து இந்த பையன் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணியிருக்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாருமே அந்த பையன் மேலே தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையன் மேலே மட்டும் இல்லை, ஸோ பணம் சென்ட் பண்ணவங்க மேலேயும் தான் தப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பையன் நம்பி நீங்கள் எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்துட்டு எனக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. ஏன்னா பொதுவாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சீக்கிரம் வந்து நம்ம செட்டில் ஆயிடணும். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஏதாவது சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறனால தான் இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் நடக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக சம்பாதிக்கணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் நம்ம தெளிவாக இன்னும் நம்ம அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே போகணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ அந்த பையன் பார்த்திங்கன்னா, இந்த பையனால் மட்டுமே இது பண்ணியிருக்க முடியுமான்றது எனக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்றத எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ அந்த கொடுவை அன்பு அப்படின்ற அந்த பையனோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை சொல்கிறாங்க. அவங்களாம் போயிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து சைபர் கிரைம்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அதுக்கான விடை தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோவாக போட்டுகிட்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் வந்து ஏதாவது சூசைடு எது பண்ணிக்கிட்டானா இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்றுக்குவாங்க? ஸோ அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம இதுக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணுமோ அதை ஸ்டெப் எடுத்துடணும். நம்ம வீடியோ போகிறனால மட்டும் இதுக்கு தீர்வு கிடச்சிட போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மூலிமா அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்து அது என்னன்றதை பார்த்து இதுக்கு மேலே இனிமேலும் நடக்காமல் வந்து தடுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு எனக்கு தோன்றதை நான் மனசில் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லிடுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மாதிரி தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.